மொசாட் பல ஆண்டுகளாக ஈரானின் போக்குவரத்து கேமராக்களை ஹேக் செய்து கமேனி மற்றும் உயரதிகாரிகளின் தினசரி நகர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எங்கு வாகனங்களை நிறுத்தினர், எந்த நேரத்தில் வருகை புறப்படுகை நடந்தது போன்ற தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த தகவல்களின்படி கமேனியின் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் எனப்படும் முழுமையான தினசரி வாழ்க்கை வரைபடம் உருவாக்கப்பட்டது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார் என்ற செய்தி உலகம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே பல மாதங்களாக பதற்றம் நிலவியதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் ஏற்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தாக்குவதாக மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தல் விடுத்து வரும் பின்னணியில் குறித்த போரின் அடுத்த கட்டம் தொடர்பில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. தாக்குதலில் கமேனியின் குடும்ப உறுப்பினர்களும் உயிரிழந்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரது மனைவி காயமடைந்து சில நாட்கள் கோமாவில் இருந்து பின்னர் மரணமடைந்ததாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொசாட் பல ஆண்டுகளாக ஈரானின் போக்குவரத்து கேமராக்களை ஹேக் செய்து கண்காணித்து வந்ததாக பிரித்தானிய செய்தித்தாளான பினான்சியல் டைம்ஸ் வெளியிட்ட செய்தி கூறுகிறது. ஈரானில் உள்ள போக்குவரத்து கேமராக்கள் வழியாக கமேனி மற்றும் உயரதிகாரிகளின் தினசரி நகர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த காட்சிகள் டெல் அவீவ் மற்றும் தென் இஸ்ரேலில் உள்ள முகவர்களுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு அதிகாரிகள், ஓட்டுநர்கள் எங்கு வாகனங்களை நிறுத்தினர், எந்த நேரத்தில் வருகை புறப்படுகை நடந்தது போன்ற தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த தகவல்களின்படி கமேனியின் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் எனப்படும் முழுமையான தினசரி வாழ்க்கை வரைபடம் உருவாக்கப்பட்டது. இதன் பின்னணியில் அமெரிக்கா, இஸ்ரேல் நுண்ணறிவு அமைப்புகள் சனிக்கிழமை காலை கமேனி ஈரானில் உள்ள தனது வளாகத்தில் முக்கிய கூட்டத்தில் கலந்து கொள்வார் என உறுதிப்படுத்தின. மனித நுண்ணறிவு தகவல்கள் உறுதியாக கிடைத்ததை தொடர்ந்து தாக்குதல் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் இரவு தாக்குதல் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் பின்னர் காலை 6 மணிக்கு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 60 வினாடிகளில் 3 இலக்குகள் மீது துல்லிய குண்டுவீச்சு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரானின் தலைநகரிலுள்ள பாஸ்தூர் வீதியில் தொலைபேசி சேவை முடக்கப்பட்டதாகவும் முன்னறிவிப்பு செல்லாமல் தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் ஏரியல் சரோன் 2001ஆம் ஆண்டு ஈரானை முக்கிய இலக்காக கொள்ள உத்தரவிட்டதிலிருந்து இந்த திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் ஈரான் மோதல் பரவலாக விரிவடைந்துள்ளது. லெபனானில் தாக்குதல்கள், வளைகுடா நாடுகளில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் போன்றவை தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.